மகாதேவன் பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரி ரிசர்ச் ஆபீசர் அவர்களை சிறப்புரை வழங்க இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி நிறுவனத்தை பொறுத்த அளவுக்கு இங்கு சிறந்த ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறது என்பதுதான் நான் இதுவரை பார்த்த விஷயம். அதாவது இந்த காலகட்டத்தில் கல்வி என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா கல்வி நிறுவனங்களும் மிகச்சிறந்த பொறியாளர்களை உருவாக்குகின்றன, மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை உருவாக்குகின்றன, டாக்டர்களை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு சில கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனம் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. இது எல்லா கல்வி நிறுவனங்களும் இப்படியான ஒரு கிளைம், அதாவது தங்களை முன்னிறுத்திக் கொள்ள செய்யத்தான் செய்கின்றன. ஆனால் நாம் நம்மளை முன்னிறுத்திக் கொள்வதை நம்மை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் ஒருவரை பற்றி கூற முடியும். ஏனென்றால் நான் இந்த பகுதியை சார்ந்தவர் தான். எனக்கு சொந்த ஊர் கோவில்பட்டியாக இருந்தாலும் நான் இங்கு பல வருடங்கள் கல்வி பயின்றேன் திருநெல்வேலியில். இங்கு எனக்கு தெரிந்தவரை சாரதா கல்வி நிறுவனங்களில், அதாவது கல்லூரியாகட்டும் பள்ளியாகட்டும், இங்கு ஒரு மாணவியை சேர்ப்பதாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்களிடம் கேட்கும்போது ஏன் மற்ற கல்வி நிறுவனங்களை விட்டுவிட்டு இங்கே சேர்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள், அதனால தான் நாங்கள் சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நான் ரொம்ப மிகைப்படுத்தியெல்லாம் போகல, நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் பள்ளி பருவத்தில் படிக்கும்போது நான் படித்தது கோவில்பட்டி. அங்கு உடன் பயின்ற மாணவர் ஒருத்தர், அவர் இப்போ சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, முதல்ல அவர் இன்ஜினியரிங் தான் படித்தார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக வேலை செஞ்சார். பல லட்சங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். பள்ளி பருவ நண்பராக இருந்தாலும் தொடர்ச்சியாக கல்லூரிக்கு பிறகு நாங்கள் பழக்கத்தில் தான் இருந்தோம். இடையே திடீர்னு ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன வீட்டில் கார் இருக்கு, அவங்க சொந்த வீடு வாங்கியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவங்க என்ன சொல்லும்போது, ஃபோன் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த வேலையை விட்டுட்டேன், இப்போ நான் வழக்கறிஞருக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு அவர் சொன்ன வயது 30 வயசு. ஏன்னா அப்படிப்பட்ட முடிவை யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க, தேவைக்கு அதிகமாகவே நான் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில் எனக்கு அந்த திருப்தி இல்லை. அதனால ஒரு வழக்கறிஞரானா நான் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும், நல்ல விஷயங்களை ஒரு பொதுமக்களுக்கு பண்ண முடியுங்கிறதுனால நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இந்த முடிவை எல்லாரும் எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட முடிவை எடுப்பதற்கான தைரியம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நான் கேட்கும்போது, என்னுடைய கல்வி அதை கற்றுக் கொடுத்துருக்கு, நான் பயின்ற கல்வி நிறுவனங்கள் அதை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க படித்தது இதே ஸ்கூல் தான், அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவங்க இப்போ ஒரு 1992 நினைக்கிறேன், அப்போ கோயிலாக இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் மகளிர் கல்வி நிறுவனம் படிச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கே தான் படித்தாங்க. ஒரு 7th 8th படிக்கும்போது தான் எங்களோட ஜாயின் பண்ணாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த கல்வி நிறுவனம்
ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே கல்வி கற்பிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த கல்வி நிறுவனத்தில் பயில்வதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியமும் அதிகமாகிறது, உங்களுடைய வாழ்நாளும் அதிகமாகிறது. இது ஏதோ பட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆராய்ச்சியாளராக நான் வந்து மேலோட்டமாக எதையும் பேச விரும்பவில்லை. எதையும் வந்து நான் ஒரு ஆழமாக வேரூன்றி பார்த்து தான் நான் வந்து சொல்றேன். உலகத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதாவது உலகத்துல எந்தெந்த இடத்துல உயிர் அதிகம், அதாவது வயது அதிகமா வந்து வாழ்றாங்க அப்படின்னு வந்து ஒரு 8 மண்டலங்களை பிரித்து வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. ப்ளூ ஜோன்ஸ் சொல்றாங்க. அதில் வந்து ஒரு 100 வயது 110 வயது வரை உயிர் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குதுன்னு கண்டறிந்து அவங்களோட பழக்க வழக்கங்களை வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது அதில் முதல் இடத்தில் இருப்பது வந்து ஜப்பானில் உள்ள ஒகினவாங்கிற தீவுல உள்ள மக்கள் வந்து ரொம்ப வயது உயிரோடு இருக்கிறாங்க. அப்படி அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க வந்து ஒரு 2 வகையான ஒரு நிலையை வந்து அவங்க பார்க்குறாங்க. முதல்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நிகழ்காலத்தில் லயித்திருத்தல். அதாவது நாம் ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் நம்மளோட சிந்தனை வந்து கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்காது. அப்போ நிகழ்காலத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில நம்மளை பொருத்தி பார்க்குற அந்த தன்மை வந்து அவங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 2வது நிகழ்காலத்தில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து சில காரியங்கள் செய்வோம், ஆனால் அது ஒரு இயந்திரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் எதையுமே ரசித்து பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்கள்ட்ட இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டறிகிறாங்க. இது போக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சமூக வாழ்க்கை முறை எல்லாமே ஆராயும் போது எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, நல்ல ஒரு சமூக உறவுகள் இருக்குது இப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்க மேலும் ஆராய்ச்சி செய்யும் போது சில விஷயங்கள் வந்து இன்னும் கூடுதலாக தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது, அதுக்குன்னு வந்து சில பயிற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறது அவங்க விளக்குறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் நடந்த ஆய்வு கிடையாது, வெளிநாட்டில் நடந்த ஆய்வு. இதில் ஆய்வு பண்ணவர் வந்து ஒரு அமெரிக்கா நாட்டில், ஆய்வு பண்ண எடுத்துக்கிட்ட இடம் வந்து ஜப்பான். அப்போ அவங்க கடைசியாக வந்த முடிவு என்ன அப்படின்னா, தியானம், யோகா இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே நம்மளை வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு நிலையம் வச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது வந்து நம்மளுடைய நாட்டிலும் முன்னாடி இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே எல்லாரும் கடைபிடித்து வந்த ஒரு பழக்க வழக்கம் தான் தியான முறைகள் மற்றும் யோகா இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாம். உதாரணத்துக்கு நம்ம பெரிய ஞான குருக்கள் சித்தர்கள் எல்லாமே சொல்லும் போது 8 வகையான நிலைகள் சொல்லுவாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராத்தியாகாரம் அப்படின்ட்டு ஒரு 8 நிலைகள் வரும். இதுல இயமம் நியமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயமம்ங்கிறது ஒரு நல்ல மனதோடு இருத்தல், நல்ல சிந்தனைகளோடு இருத்தல். நியமம் என்பது நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுதல், மேற்கொண்ட ஆசனம், பிராணாயாமம். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்து வேறு ஒரு வடிவத்தில் அந்த மக்கள் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த தீவிர உள்ள மக்கள் அவங்களை அறியாமையே வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அதிக நாட்கள் வந்து அவங்களோட உயிரோடு இருக்க முடியுது. ஒரு 100-110 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு பள்ளி உங்களுக்கு கல்வியை மட்டும் கற்றுத்தரவில்லை, உங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் வந்து கற்றுத்தருகிறது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயமும் அதுதான். ஏன்னா நாட்டில் வந்து பல கழகங்கள் நடக்கும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ரொம்ப கழகங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த நாட்டு மன்னர் வந்து அதை அடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு வந்து அதுக்கான காரணம் தெரியல, என்ன காரணத்தினால அந்த அளவுக்கு கழகங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அப்போ அவரோட மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் ஆலோசனை செய்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் செயல்படுத்தி பார்க்குறாரு. எதுவுமே அவரால் வந்து பண்ண முடியல. எந்த செயல்படுத்தினாலும் அந்த கழகங்கள் வந்து அடங்க மாட்டேங்குது.
அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் தெரியும். என்ன காரணத்தினால கலகங்கள் இப்படி ஏற்பட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ அது அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு மைதானத்தின் நடுவில் போய் வைக்கிறாங்க. வைக்கும்போது கொஞ்ச நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே தெரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடியை வச்சுட்டா எப்படி கலகம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதை கண்டுக்காமே போறாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான் இருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா, ஒரு அந்த மாதிரி ஒரு கலகம் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கர கோபத்தோட வந்து அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வரான். கல் எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடியை நொறுக்கிறதுக்காக அதை முன்னாடி நிற்கிறான். அதுக்கு அடுத்த வினாடி ஒரு 5 வினாடிகள் இருக்கும், அப்படியே கல்லை கீழே போட்டுட்டு போயிடும். அப்போ மன்னருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு இதாக வந்தவன் வந்து ஆக்ரோஷமா வந்தவன் இப்படி கல்லை கீழே போட்டுட்டு போறானே அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். அப்போ அவனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த என்னுடைய கோபத்திலையும் ஆக்ரோஷத்திலையும் எவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன், என்னுடைய நிலை வந்து எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நின்று என்னை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த இதை வந்து உணரவே இல்லை, இவ்வளவு நாள் வந்து உணரலை, இது வந்து எனக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்மை உணர வேண்டும். நம்மை உணர்ந்தால் மட்டுமே இந்த நாடு வீடு எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை வந்து இந்த கல்வி நிறுவனம் போதிக்கிறது. இதில் இவங்க சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் இயமம் நியமம் ஆசனம். அப்படி இயமம் நியமங்கிறது உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல சிந்தனைகளும் தான். இதில் இன்னொரு ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளராக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிச்சேன். அதாவது பிராணாயாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பிராணாயாமத்தினால ஏற்படக்கூடிய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய நண்பர் ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் அமெரிக்காவில் திருமூல பிராணாயாமத்தில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் கடைசி அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பிராணாயாமம் செய்யும் போது நமக்கு உடலில் சுரக்கக்கூடிய எச்சில் 20 வகையான புதிய புரதங்கள் வந்து உண்டாகிறது. அந்த 20 வகையான புதிய புரதங்களில் நெர்வ் க்ரோத் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அப்படியும் ஒன்று இருக்குது. இது எல்லாமே மூளை நரம்பை வன்மையடைய செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக நமக்கு தெரியாமே நமக்கு கற்பிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே நீங்கள் ஏற்கனவே வந்து நம்மளுடைய தலைமை குரு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறதுல வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஒரு சரியான இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையை உபயோகித்து உங்களை மேலும் மெருகூற்றி ஒரு சிறந்த மனிதராக ஆக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றிய எம் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி.